சுங்கச்சாவடிகளில் பாலுக்கு வசூலிக்கப்படும் கட்டணத்திற்கு விலக்கு அளிக்க பல முறை கோரியும் அதனை செயல்படுத்தாததால் ஆவண் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரி அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ₹6 விலை உயர்வு பண்ணியிருக்கு. ₹6 3 வருஷத்துல கூட்டிங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையான விஷயம் தான். ஒரு லிட்டருக்கு ₹6 விவசாயிகளுக்கு அதிகமாக வழங்கியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். இந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க தொடங்கின பிறகு அது ஒரு ₹3 முதல் ₹4 கூட வருது. அப்போ இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் ₹10 விவசாயிகள் அதிகமாக பெறுகின்றார்கள் சொன்னால் அதை யாரும் மறக்க முடியாது. இந்திய அரசு பல்வேறு சலுகைகளை கடந்த காலங்களில் படிப்படியாக நிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் முன் வரணும். நாங்கள் மட்டும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை ஏற்பதல்ல, அவங்களும் வரணும். நம்முடைய முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் 2 முறை விலையேற்றம் செய்திருக்கிறார். இன்னும் எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அதில் நம்ம விவசாயிகளை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டோம்.